ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 11th மேக்ஸ் சிபிஎஸ்சி சிலபஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் செட்ஸ் அப்படின்ற டாபிக்ல இருந்து எக்ஸாம்பிள் 1 தான் பார்க்க போறோம். ஓகே, நம்ம இப்போ சம்குள்ள போலாமா? ரைட் த சொல்யூஷன் ஆஃப் த ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 இன் ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதை ரோஸ்டர் ஃபார்முக்கு மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் அதுக்கு உங்களுக்கு இது என்ன ஈக்குவேஷன் தெரியணும், ரோஸ்டர் ஃபார்ம்னா என்னன்னு தெரியணும். இந்த ஈக்குவேஷன் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. பவர்லாம் ஒன்னொன்னா கம்மியாயிட்டு இருக்கா. 2 பவர், இங்க பவர் 2 இருக்கு, இங்க எதுவுமே இல்லைன்னா அங்க ஒன்னு இருக்குன்னு அர்த்தம். இங்க நம்பர்ஸ், அதாவது கான்ஸ்டன்ட். ஓகேவா? அப்ப இது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ன்றது நீங்க சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. ஓகேவா? இப்போ ரோஸ்டர் ஃபார்ம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியாது. ரோஸ்டர் ஃபார்ம்னா என்னன்னா ஒரு செட்டு. இப்போ என்ன அப்படின்றது நான் சொல்றேன். ரோஸ்டர் ஃபார்ம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் ரஃபா சொல்றேன். ரோஸ்டர் ஃபார்ம், ஓகேவா? ரோஸ்டர் ஃபார்ம் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். நேச்சுரல் நம்பர்ஸ் நீங்க சின்ன கிளாஸ்லேயே நம்பர் சிஸ்டம் படிச்சிருப்பீங்க. ஹோல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க. அதில் நான் நேச்சுரல் நம்பர்ஸை எடுத்துக்கிறேன். நேச்சுரல் நம்பருக்கு n, ஓகேவா? n ஈக்குவல் டு நேச்சுரல் நம்பர் எனக்கு என்னென்ன 1 2 3 எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 1ல இருந்து. ஹோல் நம்பர்ஸ் தான் 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். நேச்சுரல் நம்பர் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4 எட்ஸெட்ரா. ஸோ இது ஒரு செட்டு. ஓகேவா? இந்த ஃபார்மேட்டுக்கு அதை மாத்துங்க. அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை இந்த ஃபார்முக்கு, இதான் ரோஸ்டர் ஃபார்ம், இந்த ஃபார்முக்கு மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ல கேக்குறாங்க. நம்ம எப்படி மாத்துறதுன்னு பாப்போமா? இப்போ குவாட்ரட்டிக், அதாவது இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இருக்குல்ல, இதை எழுதிக்கோங்க. the given equation is x square plus x minus 2 equal to 0. இப்போ குவாட்ரட்டிக் ஃபார்ம் ஈக்குவேஷன் உங்களுக்கு எப்படி மாத்தணும்னு தெரியும். இங்க எக்ஸுக்கு பக்கத்துல இருக்க கோஎஃபிஷியன்ட் இங்க எந்த கோஎஃபிஷியன்ட்டுமே இல்ல. ஸோ எதுவுமே இல்லைன்னா அங்க 1 இருக்குன்னு அர்த்தம். இங்கேயுமே 1 இருக்குன்னு தான் அர்த்தம். இங்க -2. அப்ப இந்த 1 வச்சு இந்த இதை நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். அதாவது இந்த 1 இங்க எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். 1 இதையும் இந்த -2வையும் மல்டிபிள் பண்ணணும். 1 இன்ட்டு -2 என்ன? -2. ஓகேவா? அடுத்து இங்க என்ன இருக்கு? கோஎஃபிஷியன்ட் 1, அதாவது +1. ஓகேவா? இப்போ ஏதாச்சும் 2 நம்பரை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -2 வரணும். அதே நம்பரை நீங்க ஆடோ இல்ல சப்ட்ராக்டோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு +1 கிடைக்கணும். ஓகேவா? சொல்றது புரியுதா? குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஆக்சுவலா நீங்க சின்ன கிளாஸ்ல படிச்சிருந்திருக்கணும். உங்களுக்கு புரியல அப்படின்றதுக்காக நான் சொல்றேன். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்னா என்னன்னா, இங்க இருக்க கோஎஃபிஷியன்ட்டையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 1 2s 2. ஓகேவா? இங்க மைனஸ் இருக்கனால -2. அதே இங்க இருக்கிறத எடுத்து இப்படி எழுதணும். ஏதாவது 2 நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு -2 கிடைக்கணும். அதே நம்பரை நம்ம ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணாலும் நமக்கு +1 கிடைக்கணும். ஓகேவா? இப்போ நீங்க ரஃபா நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணா -2 கிடைக்கும். இப்போ 1 2s 2 அப்படின்னு போடலாம். ஓகேவா? 1 2s 2. ஆனா நமக்கு -2 கிடைக்கணும். அதுவே நீங்க இங்கேயும் போடலாம், இங்கேயும் போடலாம். ஏதாவது ஒரு இடத்துல போட்டா உங்களுக்கு -2 கிடைச்சிடும். பட் என்னன்னா இங்க உங்களுக்கு +1 நீங்க ஆட் பண்ணாலோ சப்ட்ராக்ட் பண்ணாலோ கிடைக்கணும். ஸோ அப்ப எந்த இடத்துல மைனஸ் போடலாம்னா இந்த இடத்துல நீங்க மைனஸ் போடலாம். இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்க. மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ், 1 2s 2. ஓகேவா? இப்போ -1 +2 இது ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? +1 வரும். ஏன்னா -1ன்றது சின்ன நம்பர், பெரிய நம்பர் 2. ஓகேவா? 2ன்றது பெரிய நம்பர். 2ன்றதுக்கு பக்கத்துல என்ன இருக்கு? பிளஸ் தான் இருக்கு. எதுவுமே இல்லைன்னா அங்க பிளஸ் இருக்குன்னு அர்த்தம். அதனால ஆட் பண்ணும்போது பெரிய நம்பருக்குள்ள சிம்பிள் தான் இங்க ஆட் பண்ணும்போது வரும். அதனால -1 + 2 = 1. ஸோ -1 × 2 -2 வந்துருச்சு நமக்கு ஆன்சர். ஸோ இந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதணும். எப்படி எழுதணும்னா, கொடுத்துருக்க கிவன் ஈக்குவேஷன்ல இருந்து ஈக்குவேஷன் வச்சு எழுதணும். x², இந்த +x வச்சுதானே நம்ம இப்ப இதெல்லாம் பண்ணோம். அப்ப -x, ஏன்னா இங்க -1 இருக்குல்ல, 1 போட்டாலும் போடலாம், போடலனாலும் அது அவசியம் இல்லை. -x இங்க +2x, பேலன்ஸ் என்ன இருக்கு? -2 = 0. ஓகேவா? இப்ப இது நமக்கு ஒரு ஃபார்மேட்ல வந்துருச்சு. நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இங்க பாருங்க ரெண்டு ரெண்டா, அதாவது நீங்க ரெண்டு ரெண்டா பிரிச்சுக்கோங்க. ஓகேவா, இதை தனி இதாவும் இதை தனி இதாவும் பிரிச்சுக்கோங்க. இங்கே எக்ஸ் காமனா இருக்கா, ஸோ எக்ஸ் வெளியில போட்டுருங்க. இங்க பேலன்ஸ் ஒரு எக்ஸ் இருக்கா, அதை தூக்கி இங்க போட்டுருங்க. மைனஸ் இங்க எக்ஸ் எடுத்துட்டோம், அதனால இங்க -1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதையுமே நீங்க மல்டிப்ளை பண்ணி பாருங்க. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயரு, மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ், எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸ். ஓகேவா, அதே மாதிரி தான் இங்கே அதே x-1 போட்டுருங்க. இப்போ அதே இது வந்து x-1 வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா +2 போடுங்க, வரும் கண்டிப்பா. +2 இருக்கா, +2x எவ்வளோ, +2x. ஓகேவா, பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 1 2s 2 வந்துருச்சா. இப்போ x-1 x + 2 = 0. இது எப்படி வந்துச்சுன்னு கேக்குறீங்களா? இதுவும் காமனா இருக்கா, சோ எடுத்து எழுதிட்டேன். அடுத்து x + 2, இது ரெண்டு வெளியில இருக்கா, அதை எடுத்து இங்க எழுதிருக்கேன். ஓகேவா, இப்ப புரியும் நினைக்கிறேன். இப்ப வந்து நம்மள வந்து எந்த ஃபார்ம்ல எழுத சொல்லியிருக்காங்க, ரோஸ்டர் ஃபார்ம்ல தான் வந்து நம்மள மாத்த சொல்லியிருக்காங்க. ரோஸ்டர் ஃபார்ம்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சு அது ஒரு செட்டு மாதிரி வரணும் அப்படின்னு. அதனால இப்ப நான் தனித்தனியா பிரிச்சு எழுதிக்கிறேன். x-1 = 0, x + 2 = 0. அப்ப x -1. அப்ப x -1 இங்கிட்டு போகும்போது என்னவாகும், +1 ஆயிரும். ஸோ x = 1. அதுவே x இந்த +2 இங்கிட்டு போகும்போது -2 ஆயிரும். ஸோ x2. இப்ப நான் எழுதலாமா, the solution of the given equation in roster form. எப்படி எழுதலாம், roster form as x = 1, நான் வந்து ரோஸ்டர் ஃபார்முக்கு கொண்டு வந்தேன்னா, ரோஸ்டர் ஃபார்ம்னா இந்த செட்டு மாதிரி, இந்த மாதிரி வந்து செட்டா வரும்னு சொல்லியிருந்தேன். n = இந்த மாதிரி ஒரு செட்ல வரும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் நமக்கு இந்த மாதிரி நான் மாத்திருக்கேனா, அதாவது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ல கொடுத்துருக்க, சாரி, இந்த ஈக்குவேஷன் வந்து அவங்க குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனா கொடுத்துருக்காங்க, அதை ரோஸ்டர் ஃபார்முக்கு மாத்த சொல்லியிருக்காங்க, நான் மாத்திருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம் அவ்வளவுதான். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க, நான் ரிப்ளை பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல 10th 11th 12th தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் அண்ட் சிபிஎஸ்இ சிலபஸ் எடுத்துட்டு வரோம். ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.